வந்து இந்த கால் வந்து ஒன்றா பார்த்த மாதிரி இருக்கணும். பாடி இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் சாஞ்சிருக்கணும். வச்சுக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு இந்த இடத்த வச்சு இந்த இடம் வந்து நல்லா புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி 1 2 3 4 5 கவுண்டு 100 செட்டு. இந்த இடம் நல்லா புஷ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது ஒர்க் அவுட்டு அதே காலில் வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிக்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து முட்டி வச்சு ப்ரெஸ் பண்ணினா அதே 5 கவுண்டு. இதுவும் ஒன்றா பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இந்த தடவை வந்து நீ இப்படி பின்னாடி கூட இது பண்ணிக்கலாம், சாஞ்சிக்கலாம். ஓகேவா? அப்படி வச்சுட்டு இந்த இடத்த புஷ் பண்ணினா இந்த மசில் இந்த இடம் நல்லா இதாகும். பிடிக்குதா மசில்? கிராம்ப் ஆகும். லூஸ் பண்ணிவிடு. ஓகேவா? 1 2 3 4 5 100 செட்டு. மொத்தம் ரெண்டு முடிச்சிருக்கேன். மூணாவது இது இந்த இடத்துல வச்சுரு, டோக்கு முன்னாடி. டோ இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த இடம் வந்து மசில் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதே டோ வச்சு ப்ரெஸ் பண்ணேன். 1 2 3 4 அந்த இடம் அழுத்தும் போது இந்த இடம் இதாகும். அழுத்து. ரொம்ப புஷ் பண்ணாத, நார்மலாகவே அழுத்து. போக அதுவே உனக்கு செட் ஆயிடும். ஓகேவா? நார்மலாக. ஆனால் இந்த டோ ஒன்றை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இங்கே புஷ் பண்ணுறது உனக்கு தெரியும். ஒரு 4-5 வாட்டி நீ பண்ணும் போது தான் அது ஃபீல் ஆகுமே உனக்கு பண்ணுறது. ஓகேவா? 1 2 3 4 5 இது முடிஞ்சால் 100 இல்லைன்னா 50. ஓகேவா? 3 சொல்லியிருக்கேன். 3 ஆச்சா? அடுத்தது 4வது வந்து என்ன பண்ணுறேன்னா தலைவாணி இடுக்கில் கொடுப்பா தெரியுமா, அமுக்கி ப்ரெஸ் பண்ணுறது. 1 2 3 இது சைடு மசில்ஸுக்கு. இப்படி தானே பண்ண சொன்னாங்க. ஜிப்ஸுக்கு நேரம் அப்படி அழுத்தி வச்சுக்க. ரெண்டு மடக்கா மடக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு நல்லா இப்படி புஷ் பண்ணு. சைடு ரெண்டே புஷ் பண்ணேன். புஷ் பண்ணுவோம். இந்த சைடு இது வந்து மசில் சைடு சவு வந்து நல்லா இதாகும். ஓகேவா? அது மாதிரி நீ கவுண்டு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா 15 செட்டு, கவுண்டு கம்மியாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 50 செட்டு. ஓகேவா? எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? அடுத்தது திரண்டு படுத்துக்கிட்டு இந்த கட்டவரில் டோ பண்ணுவோம் தெரியுமா, இது 1 2 3 4 5 6 இது ஒரு 5 கவுண்ட் வச்சுக்க 50 செட்டு. மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 சொல்லியிருக்கேனா? அடுத்தது பாஸ் பண்ணிக்கிறா தம்பி. 10 செகண்டு 10 செட்டு. அதேமாரி சைடு 10 செகண்டு 10 செட்டு. அதேமாரி திரும்பிக்கிட்டு பரண்டுக்கிட்டு 10 செகண்டு 10 செட்டு. இது 3. மொத்தம் எத்தனை சொன்னேன்? எட்டாவது மேட்டில் வச்சு புஷ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணினா இந்த இடம் ஏசியில் வந்து இந்த லெக்மன் வந்து கொஞ்சம் டைட் ஆகும். ஓகேவா? இது ஒரு 10 கவுண்டு, ஒரு 10 செட்டு. ஓகேவா? ஸ்ட்ரைட்டை போட்டு அழுத்து. அந்த இடம் ஸ்டிச் ஆகும். 10 கவுண்டு மொத்தம் 10 செட்டு. ஓகேவா? இதுவும் அதே தான், சேம் தான். உட்கார முடியாது. அவ்வளோ செகண்ட் ஹோல்டு பண்ணிக்க. 60 செகண்டாக 3 செட்டு போட்டு சொன்னேன். 50 செகண்டாக போட்டாலும் ஓகே, 60 செகண்டாக போட்டாலும் ஓகே. 3 செட்டு. அடுத்தது வெயிட்டை காலில் கட்டிக்கிட்டு 2 3 2 3 வெயிட்டு கட்டிக்க. 5 கிலோ இல்லை சாண்ட் பேக் இருக்குல்ல, வெயிட்டை கட்டிக்கிட்டு இது ஒரு 15 கவுண்டு 3 செட்டு. அதே சைடு அதே பேக்கு. 2 காலுக்கும் கொடுத்தாலும் ஓகே, இல்லை நீ அந்த காலுக்கு மட்டும் கொடுத்தாலும் ஓகே. 2 காலுக்கும் கொடுக்கறது பெட்ரு, ஏன்னா இந்த கால் வீக்காக இருக்கும். இது 3. எத்தனை ஆச்சு? 1 இன்னைக்கு ஹோல்டெல்லாம் பண்ணாங்க. 2 3 50 கவுண்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 kg இல்லை 5 kg ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் அதே இது வந்து ஃபஸ்ட்டு நான் எம்டி பண்ணது ஒரு செட்டு. அடுத்தது வெயிட்டை வச்சு பண்ணணும் ஒன்று. மொத்தம் 2 ஒர்க் அவுட் தனி. ஓகேவா? வெயிட்டை வச்சு இது மாதிரி நீ வெயிட்டை வச்சு பண்ணுறது மட்டும் 10 கிலோ எண்ணெய்க்கு போட்டு நீ ஃபுல் வெயிட் அடிக்கிறியோ வலி இல்லாமல் 50 கவுண்டு எண்ணெய்க்கு நீ ஃபுல் செட்டு அடிக்கிறியோ வலி இல்லாமல் அதோட நீ ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்த்தை நிறுத்திக்கலாம். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வாங்கிக்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி வச்சுட்டு 15 கவுண்டு 3 செட்டு. 1 2 3 4 5 15 கவுண்டு 3 செட்டு. இது ஒரு ஒர்க் அவுட்டா? அப்படியே அடுத்தது இப்படி வச்சுட்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 15 கவுண்டு 3 செட்டு. ஓகேவா? இது பண்ணும்போது தானே எனக்கு இதெல்லாம் ரொம்ப வலி உயிர் போகுது. 2 3வது இந்த இது நான் சைடு, அதாவது இந்த இது சொல்லுவாங்க, அது பேர்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இது பேர் என்னமோ 2வது சுமோ ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. பேர் நல்லா விரித்து வச்சுட்டு இப்படி இந்த சைடு இதுக்கு. ஓகேவா? இது இந்த சைடு மசில். ஓகேவா? 3 செட் ஆச்சா? 4வது வந்து ஃபஸ்ட்டு 1 அடுத்தது 2 அடுத்தது 3 4 5. ஓகேவா? இது மொத்தம் 4 ஸ்குவாடு. இது 5வது ஸ்குவாடு. அந்த ஸ்டெப் அப்படி எடுத்து வைப்போம்ல, இது. ஓகே, மொத்தம் 5 ஸ்குவாடு.